Assalamu alaikum. Hi, hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கிற? Hope everyone safe and healthy. இந்த வீடியோஸில் நான் கொண்டு வந்திக்கு 3 ரெசிபி அண்ட் தென் ரமஸானுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணின வீடியோஸும் சேர்ந்திக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹோம் மேட் மயோனைஸ் இஃப்தார் டைமில் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான ஒரு ஐட்டம் தான் இது. நான் 2 பாயில்டு எக் எடுத்து தான் செய்கிறது. 2 பாயில்டு எக், 2 பல்ப் கார்லிக், 2 பல்ப் கார்லிக்கை நான் கட் பண்ணி போட்டிக்கு 1/4 கப் கோகோனட் ஆயில், 1 டீஸ்பூன் வினிகர் சரி லைம் சரி, 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சால்ட், பிஞ்ச் ஆஃப் பெப்பர். ஆயில் குறைச்சி தான் நீங்கள் ஆட் பண்ணணுமா இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலுக்கு ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி இதெல்லாம் போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெசிபி பார்ப்போம். 500 கிராம் பாஸ்தா பாயில் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். 2 to 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிற ஒரு கேசரோலில் அது ஹீட்டானதுலேருந்தே ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆனியனை சாட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சாப் பண்ணி வச்ச கார்லிக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் கொஞ்சம் லைட்டாக சாட் பண்ணிவிட்டு அதோடைய நான் எடுத்துக்கிற வந்து 2 கேரட் நல்லாவே கிரேட் பண்ணி உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலும் அதையும் எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணினதே 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி ஒரு 2 இல்லாட்டி 3 நல்ல ரெட் கலரான டொமேட்டோவை பிளெண்ட் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். மசாலா ஆட் பண்ணுவோம். 1/2 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸ், அதோடைய ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதோடைய கொத்தமல்லி தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா சோட் பண்ணிக்கொள்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூட குறைய ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கி 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டரும் ஆட் பண்ணி அதை நல்லா குக் பண்ணிக்கொள்கிறேன். ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்ததே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். குக் பண்ணி வச்ச பாஸ்தாவை இந்த மசாலாவில் ஆட் பண்ணுங்கள். அதோடய நாங்கள் செஞ்சு வச்ச ஹோம்மேட் மயோனைஸையும் ஆட் பண்ணி இன்னும் தேவையாக இருந்தால் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பாஸ்தாவும் கோட் பண்ணிக்கொள்கிற மாதிரி. இந்த பாஸ்தா ரெசிபியில் மிச்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிலனாலேயே கிட்ஸ் எல்லாம் விரும்பி தின்னுற செஞ்சு பாருங்கள். டெஃபினெட்லி கிட்ஸ் வில் லவ் இட். பேக்யார்டில் உள்ள குவாவா ட்ரீயில் நிறைய குவாவை வந்து அதை மாதிரி நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தின்னுற பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக்கி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் பார்க்கல ஒவ்வொரு இடத்துல ரெட் கலராக விளங்குற.
அல்ஹம்துலில்லா கிட்ஸ் சீக்கிரனாலே கொஞ்சம் நல்லம் அவங்கள வச்சு கொஞ்சம் ஒர்க்ஸ் வாங்கலும் தனியாக செய்கிறனா கூட சரியான டைட் சம்டைம்ஸ். இங்கே கிளைமேட் வந்து சரியான சூடு, வெரி ஹாட் தான். இந்த அடிக்கிற கிளைமேட்டில் இந்த ரோஸ் எப்பல் எடுத்து தின்னக்குள்ள உண்மையாகவே நல்ல ஒரு டேஸ்ட் தான், ஒரு ஸ்வீட் டேஸ்ட் தான் வர. இந்த சனி டைமில் மோஸ்ட்லி ரெய்னி டைமில் வந்து வாட்டரி டேஸ்ட் தான். உம்மா வீட்டில் மரத்தில் நிறைய வந்திக்கு அல்ஹம்துலில்லா. டேஸ்டியான ஒரு புடின் ரெசிபி பார்ப்போம். 10 grams ஆஃப் அகார் எடுத்தீக்கி அதுக்கு வந்து 1 liter ஆஃப் மில்க் இருந்தால் போதும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பக்கூடிய ஒரு டெசர்ட் தான் இந்த ரெசிபி. அண்ட் ஹெல்தியும் கூட. இந்த சம்மர் டைமில் அண்ட் தென் இஃப்தார் டைமில் தின்னுறதுக்கு மிச்சம் நல்லமான ஒரு ரெசிபி தான் இது. 10 grams ஆஃப் அகார் எடுத்து 5 grams செப்பரேட் பண்ணி ரெண்டுலேயுமே வாட்டர் ஊற்றி நான் அப்படியே சோக் பண்ண வைக்கிற ஒரு 10 to 15 minutes மாதிரி. ஃபர்ஸ்ட் 5 grams ஆஃப் அகாரை ஒரு 2 cups ஆஃப் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணிக்கொள்கிறேன். நல்லாவே இந்த அகாரோட பீசஸ் எல்லாம் டிசால்வ் ஆகி கரைஞ்சி போவங்காட்டியுமே பாயில் பண்ணிக்கொள்கிறேன். அகார் நல்லா குக் ஆகினதும் 500 ml வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கு வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரையும் ஆட் பண்ணி தேவையான கலரில் ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபுட் கலரிங் தேவை இல்லைண்டா அதை வந்து ஆப்ஷனல் தான், தேவையாண்டா மட்டும் ஆட் பண்ணினா சரி. நான் ஒரு 13 to 14 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கரைச்சி கொள்கிறேன். சுகர் நல்லாவே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகாட்டி பாயில் ஆகினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு டிஷ் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணுறேன். 15 மினிட்ஸ்க்கு போகிறது பார்த்தா நல்லா செட் ஆகி. இந்த ஜெலி புடின் வந்து நார்மலாக இந்த மாதிரியும் சர்வ் பண்ணாலும் மிச்சம் ஹெல்தியான புடின் தான் இது. நெக்ஸ்ட் 5 கிராம் அகாரையும் 2 cups ஆஃப் வாட்டரில் நல்லா குக் பண்ணிக்கொள்கிறேன். அது நல்லாவே கரைஞ்சி போனதே 500 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர் ஆட் பண்ணி அதுக்கு 500 ml வாட்டர் ஊற்றி அதை நல்லா கரைச்செடுக்கிறேன். அதே நல்ல திக்கான ஒரு மில்க் தான் கிடைக்கும். மில்க் மிக்சர் பாயில் ஆகினதுமே few drops of vanilla essence add பண்ணிட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச ஜெல்லியை ஒரு டிஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் அகார் செகண்ட் மிக்சர் அப்படியே பண்ணிக்கொள்கிறேன். செகண்ட் மிக்சர் சூடாகிக்கிறனால டிரெக்டாக ஊற்றாமல் ஒரு ஸ்பூன் ஒன்றை வச்சு அதுக்கு மேலால் ஊற்றுறேன். 1/2 hour to 1 hour மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதோடு சர்வ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த புடின் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.